அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தீராத கடன்களையும் தீர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். அதாவது பொருளாதார கடன், பிறவிக் கடன் இரண்டும் தீர செல்ல வேண்டிய கோவில். கும்பகோணத்தில் உள்ள திருச்சேரை ஸ்தல ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் பொருளாதார கடன், பிறவிக் கடன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியதால் ஏற்படக்கூடிய கடன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியதால் ஏற்படக்கூடிய கடன் உள்ளிட்ட சகல விதமான கடன்களும் இவ்வாலயம் வந்து வழிபடுவதன் மூலம் தீரும். பொதுவாக ஜாதகத்தில் 6ஆம் வீடு கடன், வியாதி, சத்ருவை குறிக்கும் ஸ்தானமாகும். எனவே 6ஆம் வீட்டுக்குரிய தசா புத்தியிலோ அல்லது 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, அஷ்டம சனி நடைபெறும் காலங்களிலோ எதிர்பாராத விதமாக கடன் தொல்லைகள் உண்டாகும். முற்பிறவியின் பிறவி கடனையும் இப்பிறவியால் பொருளாதார நிலையில் ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகளையும் நீக்கி அருள் புரியக்கூடியவர் திருச்சேரி ஸ்தலத்தில் உள்ள ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் ஆவார். இந்த ஸ்தல வரலாற்றின்படி மார்க்கண்டேய மகரிஷி தமது ஆத்மார்த்த மூர்த்தியாக உட்பிரகாரத்தில் விநாயகருக்கு அருகில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். பூஜை நிறைவுற்றதும் அவருடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆயின. இந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வரரை பூஜித்து வழிபட்டவுடன் அவருடைய பூர்வ ஜென்ம கடன்கள் அனைத்தும் விலகிவிட்டதாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாலயத்தில் செந்நிதியப்பர் என்ற சார பரமேஸ்வரரை மூலவராக நீண்ட பான லிங்கமாக இருந்து அருள் புரிகின்றார். அடியார்களின் பிறப்பு பிணி இறப்பு நீக்கி இப்பிறவியிலேயே அருள் புரிவதால் செந்நெறியப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் முன்பு அமுதத்தின் ஒரு சொட்டு விழுவதாக கூறப்படும் பிந்து சுதா என்ற திருக்குளம் அமைந்துள்ளது. மேற்பிரகாரத்தில் ஸ்தல விநாயகர், மார்க்கண்டேயர், ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். வடக்கு பிரகாரத்தில் சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, வைஷ்ணவி துர்க்கை என 3 துர்க்கைகள் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர். நடராஜர் சன்னதிக்கு அருகில் பைரவர் இடது மேல் கரத்தில் சூழம் போட்ட மணியுடன் காட்சி தருகின்றார். இந்த பைரவரை பற்றி திருநாவுக்கரசர் தேவார பதிகம் ஒன்றை பாடியுள்ளார். அந்த தேவார பதிகம்: விரித்தப்பல் கதிர்கோள் சூளம் வெடிப்படு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேலம் உரித்துமை அஞ்சக் கண்டு உன் திருமணிவாய் வில்லத் திருத்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே என்று பைரவரை பற்றி திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். மேலும் வெளிப்பிரகாரத்தில் மூலவர் சார பரமேஸ்வரருக்கு இடதுபுறம் ஞானவள்ளி அம்மன் ஞானத்தை அருள்பவராக அமைந்துள்ளார். சூரியன் பூஜித்த ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. ஆண்டுதோறும் மாசி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் சூரிய கதிர் காலையில் இறைவன் மீதும் அம்மன் பாதங்களின் மீதும் படுவது மிகவும் சிறப்பு. பூர்வ ஜென்ம கடன்கள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்ய தவறியதால் ஏற்படும் கடன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்ய தவறியதால் ஏற்படக்கூடிய கடன், தொழில் நிமித்தமாகவும் வேறு தேவைகளுக்காகவும் வாங்கிய கடன் போன்ற பலவித கடன்களால் அவதி உற்று கடனை அடைக்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு திங்கட்கிழமை நாளன்று இவ்வாலயம் வந்து தீர்த்தத்தில் நீராடி மூலவரையும் அம்மனையும் வணங்கி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு உள்பிரகாரத்தில் உள்ள ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டு 21 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் இப்பிறவியால் நமக்கு ஏற்படும் கடன்கள் மட்டுமல்லாது பூர்வ ஜென்மத்தால் உண்டான பிறவி கடனும் நீங்கி சகல சௌபாக்கியங்களுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.